வாசமா அப்பா எப்படி இருக்காரு? அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருந்தாரு. என் மக இஷ்டத்துக்கு வாழ விடலையே, அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணணும்னு உங்களை ஊரெல்லாம் தேடி பார்த்தார். நீங்க அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாருமா. உங்களை கண்டுபிடிச்சு இந்த பத்திரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தார். நேத்துதான் நீங்க இங்க இருக்கிறதா தகவல் எனக்கு கிடைச்சது. இந்தாங்கம்மா. அது சரி, அப்பா ஏன் வரல? அப்பா என்ன இருக்கு? ஒரு காலமாய் 1 மாசம் ஆச்சுமா. அப்பா இறந்துட்டாரா? ஐயா, கடந்த 10 வருஷமா கணவனும் மனைவியை சேர்ந்து கடவுளுக்கு அவன் பக்தர்களுக்கும் செய்யற சேவையை நாங்கெல்லாம் கவனிச்சுட்டு தான் வர்றாங்க. ஆமாங்க, இந்த முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். அம்மா, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன பலனா என் வீட்டுக்காரர் கந்த புராணம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் பிள்ளைங்க தேவாரமும் திருப்புகழும் படிக்கிறாங்க. என் குடும்பத்துல எல்லோருக்கும் பக்தி ஏற்பட காரணம் நீங்களும் உங்க கணவரும் தான். எல்லா பெருமையும் அவனுக்கு தான். அப்ப நாங்க வர்றேங்க ஐயா. வரேன். கமான் கமான் கமான். அவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ், உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. I'm Lawrence, Mr. Edward, Mr. David, and Mr. Bedford. முருகனை பத்தி புத்தகம் எழுத போறாங்க. 6 பட வீட்டுக்கும் போய் அங்க உள்ள வரலாறு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு உங்க உதவி தேவைன்றாங்க. தாராளமா என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில நீங்க போகலாம். சோமு, அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடு. நல்லது. நீங்க you all today night stay eat sleep tomorrow morning going. I am all in all here. Driver here 12 years service. I see. Are you married? Marriage finished but only one wife, no children. Murugan's help next year go. கமலா, கூட பிறந்தவளே, உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கப்பா. கமலா, என்னடி ஆச்சு உனக்கு இப்ப? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி நினைப்புதானா? இப்படி தங்கைக்கு பிறகு தாரா நினைக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே செய்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஒரு இருக்கேங்கிற நினைப்பு இருந்தா கனகம் கனகம்னு கதறிட்டு வர மாட்டீங்க. உன்னை தொட்டு தாலி கட்டின தேதியிலிருந்து நான் இது வரைக்கும் கதறிட்டு தான் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நம்ம 2 பேரும் தனியா பேசி இருக்கிறோமா, தனியா ஒரு சினிமா டிராமான்னு போயிருக்கிறோமா, உட்கார்ந்து 2 பேருமே தனியா சாப்பிட்டு இருக்கிறோமா, இல்ல 2 பேரும் தனித்தனியா திடீர்னு கமலா வந்துற போது. எங்க கமலா இப்போ? தினம் தலையில 10 முழம் பூவை சுமக்கிறதுக்கு ஒரு காதலனை தேடி போயிருக்கா. ஏன் என் தங்கச்சிக்கு காதலிக்க தகுதி இல்லையா? அவ பார்த்து ஒரு பெரிய ஆபீசரா தான் காதலிப்பா. ஆபீசர் ஒரு டிரைவரை காதலிக்கிறான். டிரைவரையா? நிச்சயமா டிரைவரை காதலிக்க கூடாது. என் தங்கச்சியை ஒரு உயர்ந்த குடும்பத்துல தான் நான் கட்டி கொடுப்பேன். இப்பவே போய் அந்த டிரைவர் பைய தலையா சீவல. நான் ஒரு அது இல்ல, நான் ஒரு இது இல்ல, நான் ஒரு எடுத்து உடனே அவசரத்துல பேசிட்டே இருந்தா எப்ப என் கழுத்துல தாலி தொங்க போகுது? தாலியை கட்டினா தொங்காம பின்ன நிக்கவா செய்யும்? நானா மாட்டேன்ற மந்திரம் சொல்றதுக்கு ஐயர் கிடைக்க மாட்டேங்கிறான். அப்படியே ஐயர் கிடைச்சாலும் கல்யாண மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. அவளோட டிமாண்டு. திருட்டு கல்யாணத்துக்கு பந்தலா மந்திரமா? இத பாருங்க, எங்க அண்ணன் ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்சா அருவாளோட ஓடி வருவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கிறதுக்கா? ஓடுறதுக்கு ஒரே இடத்துல நின்னா பொம்மை மாதிரி ஆயிடும். அப்போ என்ன விட்டுட்டு ஓட போறீங்களா? பின்ன முன்னாலே 2 துண்டா விழுந்து கிடக்க சொல்றியா? ஐயோ, எங்க அண்ணன் வராரு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆவேசத்தோட வராரு. அறிவாளோட வருவாங்க. அதோட இருந்தா வராரு. ஐயோ, நீ சுமங்கலியா இருக்கணும், நீ சுமங்கலியா இருக்கணும், நீ சுமங்கலியா இருக்கணும். அண்ணா, ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பே, எனக்கா துரோகம் செஞ்ச அந்த அறிவு கட்ட மடைய பிச்சைக்கார பைய டிரைவர் எங்கே? மரியாதையா பேசுறான். டேய், நீ இங்கே இருக்கிற? நான் மாறிட்டேன்டா. மானாவும் இருப்பேன், குரோட்டன் சாவும் இருப்பேன்டா. வந்துட்டேன். சொல்லட்டி அடிக்கிறேன். கேளுங்க. எடுத்த கத்தியில ரத்தம் படாம நான் உள்ள சொருவது இல்ல. சத்தியமா திருட மாட்டாங்க. ஏம்பா, இந்த திருட்டு பையலியா காதலிச்ச இவன் முக்கா மனுஷனாச்சே, உனக்கு எப்படி பொருந்தும்? இவன் இல்லனே, அவர் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சிட்டாரா?
சத்தியமா தேட மாட்டாங்க, என்னை விட்டுடுங்க. அப்பா இது வரைக்கும் திருண்டதே இந்த குத்து விளக்கு உள்பட உண்ணுதுன்றியா? உடடா ஓடடா. கனகு, நீ தங்கச்சியை ரூமுக்குள்ள வச்சு போட்டு இதே குத்து விளக்கை ஏத்தி இதே தட்டுல கல்கண்ட வச்சு உயர்ந்த இடத்துல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இந்த நோஞ்சானியா காதலிக்கிறேன். ஏண்டா டேய், என் காதலியை வச்சு பூட்டன்ற? நான் டிரைவரா? டேய், அத்வான காதல் இல்லடா இது, அமர காதல். நீ பூட்டினா என்ன? சாவி இல்லாம பூட்ட தெருக்கு தெரிஞ்ச வேண்டாம். நானு என் காதல் எப்படி வளருதுங்கிறத நான் காட்டுறேன். என்ன வள்ளி, என்ன ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, நம்ம வீட்டுல தங்கியிருந்த வெளிநாட்டுக்காரங்க முருகன் சிலைய கடத்திட்டு போயிட்டாங்க. போற வழியில கார் விபத்துக்குள்ளாகி நம்மளோட தென்னந்தோப்புல மயங்கி கிடக்காங்க. நீ அவங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே படுத்திருக்க, அதனாலதான் அப்படி எல்லாம். இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து நான் என்ன கனவு கண்டாலும் அது அப்படியே பலிச்சிடும். வாங்க வாங்க போய் பார்க்கலாம். நம்பிக்கை இல்ல. நீ சொன்ன மாதிரி சிலையை காண அவங்களை காணும். விபத்து எங்க சொன்ன? நம்மளோட தென்னந்தோப்பு பக்கம். வா. பரவாயில்ல, முருகன் உங்களை மன்னிச்சிருவான். சார், எங்க முத திட்டம் இதான், கடைசி திட்டம் இதான். நாங்க முருகனோட பக்தர்களா உங்க வீட்டுக்கு வரல. நீங்க பூஜை பண்ற லார்ட் முருகா ஸ்டாச்சு மேலே நிறைய ஜுவல்ஸ் இருக்கிறத கேள்விப்பட்டு திருட்டி போக வந்தோம். See my dear brothers, முருகனுடைய ஹார்ட்ட திருண்ணா அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா அவர் சிலையே திருண்ணா தலையில பேண்டேஜ் கொடுப்பார். வெரி சாரி பிரதர். இந்த பாட்டிலே லார்ட் முருகா யார் மடியில இருக்குதோ? தகப்பன் சிவபெருமான் மடியில. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். தான் உயிரையே கொடுத்த பக்தனானாலும் தாங்கிற அங்கிருந்து வந்துட்டா அடக்காம விடவே மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். சர்வேஸ்வரா, அழைத்தீர்களாமே? ஆம் திருத்தொண்டரை, தங்களை போன்ற சிறந்த சிவபக்தன் வேறு யாருமே இல்லை என்று கைலாயத்தில் உள்ள அனைவரையும் அவமதித்தீர்களாமே? ஆமையரே, நான் மன்னனாக இருந்தும் எனக்கென்றிருந்த ஒரே மைந்தனை தங்களுக்காக கைசமைத்து விருந்தளிக்கவில்லையா? என்னை போன்ற சிவபக்தன் உலகிலும் இல்லை என்று தாங்கள் தானே கூறினீர்கள். அப்படி இருக்க தங்களை தவிர மற்றவர்களை நான் ஏன் மதிக்க வேண்டும்? நல்லது நல்லது. பூலோகத்தில் காரைக்காடு என்று ஒரு சிற்றூர் இருக்கிறது. அங்கு காரைக்காட்டு நங்கை என்ற ஒரு ஏழை தாய் இருக்கிறார். சென்று பார்த்து வருவோம். இந்த நெல்லு குத்துனதுக்கு கூலி.
பிக்ஷாம் தேகி, பிக்ஷாம் தேகி. பாருங்க சுவாமி, பாருங்க. உனது மைந்தனா? ஆமாம் சுவாமி. நல்லது. தினமும் நீ சிவனடியார்களுக்கு அன்னம் படைப்பதாக யாம் கேள்விப்பட்டு வந்தோம். உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் நாங்கள் நீராடி சிவ பூஜை செய்து வருகின்றோம். ஏற்பாடு செய்துவை. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அடியார்களுக்கு போக மீதம் இருந்தால் உனக்கு தருகிறேன். இப்பொழுது இதை குடித்து பசி ஆற்றிக்கொள். நான் சென்று இலைகள் பறித்து வருகிறேன். அடியார்களுக்காக வைத்திருந்த அன்னத்தை உண்டு அபச்சாரம் செய்து விட்டாய். என் விரதத்தை கெடுக்கவா என் வயிற்றில் பிள்ளையாய் பிறந்தாய்? உன்னை ஐயோ